நான் இங்கேருந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு ஒர்க்குக்காக தான் கம்போடியா போயிருந்தேன். அங்கே ஒர்க் பண்ணிட்டு இடத்துல தான் நம்ம 2 பேரும் பழக்கம் ஆகி ஃப்ரெண்ட்ஸாக இருந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி. அவங்க சொன்னாங்க. முதல்ல கொஞ்ச நாள் நான் எதுவுமே சொல்லல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் தாண்டி திரும்ப கேட்கும்போது அக்செப்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ரிலேஷன் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ரீசெண்டாக அங்கே ஒர்க் எங்களுக்கு இல்லாமல் எப்படின்னா ஹோட்டல் க்ளோஸ் ஆகி நாங்கள் திரும்ப வந்துட்டோம். திரும்ப வர டைமில் இவங்க ஊர் கம்போடியா தான், அதே பிளேஸ் தான். நாங்கள் இங்கே இல்லை, தமிழ்நாட்டில். திரும்ப வரும்போது நான் வந்து ஒரு 3 நாள்லேயே எங்கள் அப்பா தவறிட்டார். தவறினதுக்கப்புறம் என்னால் திருப்பி போக முடியல. நாங்கள் ஒர்க்கும் இல்லை, இங்கே அம்மாவும் தனியாக இருந்தாங்களா, அப்போது போக முடியல, இங்கே தான் இருந்தோம். அப்போது இவங்கள்ட்ட பேச முடியல அந்த டைமில். ஏன்னா அப்பா இறந்த அந்த இதில் இருந்தனால இவங்கள்ட்ட பேச முடியல. அப்போது கொஞ்ச நாள் பேசாமல் இருக்கும்போது அவங்க அப்படியே அங்கேருந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டு பார்க்குறதுக்காக வந்தாங்க. வந்து பார்த்துட்டு போனாங்க. போய் திரும்ப சொன்னாங்க நம்ம மேரேஜ் பண்ணலாமான்னு கேட்டு அங்கே போய் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி திரும்ப வந்து இப்போ மேரேஜ் பண்ணியிருக்கோம். காதல் ஃபர்ஸ்ட் அவங்க வெளிப்படுத்துறாங்களோ? ஆமாம். எப்படி ஃபீல் பண்ணுங்க? நல்லா தான் இருக்கு. ஆனால் அப்பாவோட இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இப்போ எல்லாரும் இருந்தாலும் சின்ன ஒரு குறை இருக்கு. அவ்வளோதான். வேலை அங்கே ரெடி ஆயிடுச்சா? இங்கே தான் இருக்கிறீங்களா? இங்கே இருக்க பிடிச்சிருக்கு. வேலை ரெடி ஆச்சுன்னா கண்டிப்பாக போவோம். போய் கொஞ்சம் வருஷம் கூட வேலை பார்த்துட்டு திரும்ப வருவோம். இல்லைன்னா அவங்க சைட்லேருந்து எந்த எதிர்ப்புமே இல்லை. ஏன்னா அவங்க வீட்டில் நான் போகும்போதெல்லாம் அவங்க பேரண்ட்ஸ் என்ன அவங்க வீட்டில் ஒருத்தராக தான் எப்போவுமே பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் அவங்க அதிகமாக எஜுகேட்டட் ஆகாமல் இருந்த காரணத்தினால வர முடியல. ஏன்னா அவங்களுக்கு பாஸ்போர்ட்லாம் இல்லை. அவங்க அந்த ஊர்லேயே ஒர்க் பண்ணுறவங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அப்போ அவங்க பாஸ்போர்ட்லாம் எடுத்து இங்கே வரணும், அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கொஞ்சம் இதாகும்னு சொல்லிட்டு தான் அவங்க சொன்னாங்க, நீங்கள் மேரேஜ் பண்ணிவிட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போது இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நம்ம மேரேஜ் எடுத்தோம். இப்போ இவங்களுக்கு இங்கே இப்போ தங்குறதுக்கான இல்லை, இனிமேல் தான் பண்ணணும். இங்கே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லலாம் பேசியாச்சு, கொடுத்துருக்கோம். இனிமேல் இங்கேருந்து சர்டிஃபிகேட்டும் வாங்கி சப்மிட் பண்ணி எல்லாம் பண்ணணும். Hi, my name Lekna. I'm from Cambodia. First of all, we met each other in working place, and the first time, like we see each other, we sharing food. Like I want to eat Indian food, but my first try I cannot finish, so I asked him to share with him. So we share 50-50. After that, we start talking a lot each other and know each other.